நம்மிடையே வாழ்ந்து மறைந்த திரு இந்திரா சௌந்தரராஜன் அவர்கள் எழுத்து சித்தர். அவர் எழுதிய அனைத்து நூல்களும் ஆன்மீக நூல்கள். ஆன்மீக நூல்களில் சித்தர்களை பற்றி அவர் கூறியது ஏராளம். எத்தனையோ விஷயங்களை அவரே ஆராய்ந்து சித்த நுணுக்கங்களை எல்லாம் தம் கதைகளில் புகுத்தி அமானுஷ்யம், த்ரில்லிங் அப்படின்ட்டு நிறைய விஷயங்கள் அவர் நமக்கு கொடுத்துருக்காரு. அவருடைய நினைவாக இன்னைக்கு அவருடைய இந்த அற்புதமான கதையாகிய சிதம்பர ரகசியத்தை நான் உங்களுக்கு சொல்லப் போகிறேன். கதைக்குள் மிகவும் ஆன்மீகமும் சித்த ரகசியமும் குவிந்து கிடக்கிறது. வாருங்கள் அனுபவிப்போம். வணக்கம் மக்களே, மகிமாவின் தமிழாற்றுப்படைக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். வாருங்கள் காணொளிக்குள் செல்வோம். 1 to 35 அத்தியாயம் வரை உள்ள இந்த கதையில் ஒவ்வொரு அத்தியாயத்தின் முதலிலும் திரு இந்திரா சௌந்தரராஜன் அவர்கள் இறைவனின் தன்மையை 2 வரிகளில் சொல்லிவிட்டு கதையை தொடங்குகிறார். அதன்படி நாமும் இப்பொழுது முதல் அத்தியாயத்தை தொடங்குவோம். சிதம்பர ரகசியம் 1. அடிமுடி அறியா ரகசியம் நான், அடியவர் பிடியினில் அதிசயம் நான். நெடு நாட்களுக்கு பின், அதாவது மிகச் சரியாக 13 ஆண்டுகளுக்கு பிறகு, ராஜேந்திரன் தன் சொந்த கிராமமான மகேந்திரமங்கலத்துக்கு புறப்பட்டு கொண்டிருந்தான். திருச்சி மாவட்டத்தில் காவிரி கரையோரம் தொட்டியம் என்ற ஊருக்கு முன்பாக இருக்கிறது மகேந்திரமங்கலம். ஒரு காலத்தில் மிக பசுமையான ஊர். தென்னை, நெல், கரும்பு, வாழை என்று பணப்பயிறு செழித்து குலுங்கும் பூமி. எல்லாம் காவிரி தாயின் கருணை. இப்போது காவிரிக்கே கருணை காட்டப்பட வேண்டிய நிலையில் இருப்பதால் பழைய பசுமையெல்லாம் இல்லை. அதில் கடந்த சில வருடங்களில் காவிரி தாய் பாலைவனத்தாய் ஆகிவிட்டாள். அவள் திருமேனி மேல் கிடந்த மணலை எல்லாமும் கூட ஒரு கூட்டம் திருடி கொண்டு போய்விட்டது. அதனால் ஊரே வறண்டு காய்ந்து கிடக்கிறது. 1 மாதம் மழை பெய்தால் கூட ஊருக்கு பழைய பசுமை வராது. அப்படி ஒரு வறட்சி. அதனாலேயே ஊரில் இருக்கும் அந்த 2.5 ஏக்கர் நிலத்தை விற்றுவிட்டால் என்ன என்கிற ஒரு எண்ணம் ராஜேந்திரனுக்கு தோன்றிவிட்டது. கூடவே ஒரு வீடும் உண்டு. அது இப்போது கந்தசாமி என்கிற குத்தகைக்காரர் வசம் உள்ளது. விளைவதில் 1/3 பங்கும் வருடம் 10,000 ரூபாயும் தர வேண்டும். இது 15 வருடங்களுக்கு முன்பு ராஜேந்திரனின் அப்பாவான திருஞான சம்பந்தம் அவர் உயிரோடு இருந்தபோது செய்திருந்த ஏற்பாடு. அவர் காலமாகவும் பணமும் வரவில்லை, ஒரு பங்கு விளைபொருளும் வரவில்லை. கேட்டால் ஆற்றில் தண்ணீர் வராத நிலையில் விவசாயம் எப்படி செய்வது என்று குத்தகைக்காரன் பஞ்சப்பாட்டு பாடுகிறான். நேரில் போனாலன்றி காரியம் ஆகாது என்பது ராஜேந்திரனுக்கு தெரிந்துவிட்டது. அதுதான் கிளம்பிவிட்டான். ராஜேந்திரன் ஒரு டாக்டர், MBBS MD என்று முடித்துவிட்டு ஒரு தனியார் நிறுவனத்தின் மருத்துவ ஆலோசகராகவும் மாலை நேரங்களில் தன் வீட்டிலேயே ஒரு பகுதியை கிளினிக்காகவும் வைத்து கொண்டு செயல்பட்டு வருகிறான். திருமணமாகி 6 வயதில் ஆஷா என்கிற பெயரில் அழகான பெண் குழந்தை, தெய்வானை என்னும் பெயரில் அழகான மனைவி. இதுதான் ராஜேந்திரனின் குடும்பம். சென்னையின் சாபக்கேடுகளில் ஒன்றான நெருக்கடியான ஒரு பகுதியில் அபார்ட்மெண்ட்டின் ஒரு பகுதியை மட்டும் வீடு என்ற பெயரில் சொந்தமாக்கி கொண்டு வாழ்ந்து வரும் ஒரு மருத்துவன். டிரைவரான சுலைமான் காரை ஸ்டார்ட் செய்திட கிளம்பிவிட்டது அவன் பயணம். புறப்படும் சமயம் வானம் மேகமூட்டமாய் காட்சி தந்தது. என்ன வழியில் மழை பிடிச்சுக்குமோ என்று ராஜேந்திரன் கேட்கவும் சுலைமான் சிரித்தே விட்டான். என்னடா சிரிக்கிற? சிரிக்காம என்ன சார் பண்ண? இப்படி தினமும் வானம் கோட்டை கட்டுது, புல்லுக்கு கூட 4 தூறல் விழ மாட்டேங்குது, காற்று வந்து களைச்சி விட்டுறது. இது நடக்கிறது தானே? இப்பெல்லாம் இதான் சார் நடக்குது. 2 வருஷம் முந்தி வெள்ளம் வந்ததே, அப்போ பெஞ்ச மாதிரி ஒரு மழையெல்லாம் இனி கனவுல கூட சாத்தியமே இல்லை. ஏன் அப்படி சொல்கிற? வேற எப்படி சார் சொல்கிறது? திரும்பின பக்கமெல்லாம் லஞ்சம், தாலி சங்கிலி பறிப்புன்னு ஊரே கெட்டு கிடக்குது. மழை இங்கு கொட்டும்? சுலைமான் தர்ம நியாயங்களில் நம்பிக்கை கொண்டவன் என்பது அவனது பேச்சில் தெரிந்தது. அவன் சொல்றதுதான் சரி, மழையெல்லாம் வராது, நாம அவ்வளவு புண்ணியமெல்லாம் பண்ணல என்றபடியே காரின் பின்னால் ஏறி அமர்ந்து கொண்டாள் தெய்வானை. அவளை தொடர்ந்து கையில் டேப்லெட் சகிதம் ஏறினாள் ஆஷா.
அதில் கம்ப்யூட்டர் கேம். ஆஷாவின் கவனமெல்லாம் அதன் மேலேயே இருந்தது. ஒரு எந்திர பொம்மை போல் நடந்து கொண்டாள். சரி சரி, 4 நாளைக்கு தேவையான துணிமணியை எடுத்துக்கிட்டதானே? ராஜேந்திரன் கேட்டான். எடுத்துக்கிட்டங்க. ஆமாம், 4 நாளாக அங்கே தங்க போகிறோம். பின்ன? ஐயோ, இன்னைக்கு போயிட்டு நாளைக்கு ராத்திரி வந்துடலான்னு சொன்னீங்களே. இல்லை தெய்வானு, கூட 2 நாள் இருந்து எப்படியாவது இடத்த வித்துட்டு போயிடுங்கிறான் என் நண்பன் ராமச்சந்திரன். அப்போ இடத்த வாங்க பார்ட்டிங்க தயாராக இருக்கிறாங்களா? அவனுக்கு ரியல் எஸ்டேட் தான் தொழில். ஒரு உர கம்பெனிக்காரங்களுக்கு காவிரி பாசன நிலத்தான் தேவைப்படுதான். நல்ல விலை கிடைக்கும்னு சொன்னான். நல்ல விலைனா? ஏக்கருக்கு 50 லட்சம். ராஜேந்திரன் சொல்ல வாயை பிளந்தாள் தெய்வானை. அப்போ 1 கோடி கிட்ட நமக்கு வரப்போகுதுங்களா என்று கேட்டாள். என்ன பெரிய கோடி? இப்போ கோடிங்களாம் மதிப்பே இல்லை. 500, 2000 எல்லாம் சில்லறையாயிடுச்சு. லட்சம், 10 லட்சம், இதுக்கு கொஞ்சம் மேலே 1 கோடி தான் இப்போ குறைஞ்ச மதிப்பு. 100 கோடிக்கு மேலே வச்சிருக்கிறவன் தான் இப்போ பணக்காரன். தெய்வானு, 5-6 கோடி ரூபாய்களை இப்போ ஊருக்கு பல பேர் வச்சிருக்காங்க என்றபடியே ராஜேந்திரன் ஏறிட காரும் புறப்பட்டது. முன்னதாக சுலைமானிடம் கிளினிக்கில் 4 நாட்கள் விடுமுறைங்கிற போர்டை மாட்டிட்ட தானே என்று கேட்க, மாட்டிட்டேன் சார் என்றபடி காரை வீதியில் இறக்கினான். காரும் மகேந்திரமங்கலம் நோக்கி ஓடத் தொடங்கியது. அந்த நாளைய வீட்டின் கதவை அவ்வளவு சுலபத்தில் திறக்க முடியவில்லை. சாவி துவாரத்தில் குளவி கூடு கட்டியிருந்தது. சாவி நரநரவென்று சப்தமிட்டது. திறந்தே ரொம்ப காலமாச்சு போல என்றபடியே கதவை நெட்டி திறந்தான் கந்தசாமி. அவனைத் தொடர்ந்து ஒட்டடை குச்சி விளக்குமாரோடு உள்ளே நுழைந்தாள் அங்கம்மாள். பார்த்து, கொஞ்சம் கூட தும்பு தூசு இருக்கக்கூடாது. டாக்டர் ஐயா கேட்டப்ப வீடு புழக்கத்தில் தான் இருக்கு, பூட்டியெல்லாம் வைக்கலேன்னு சொல்லிட்டேன் என்றபடியே கந்தசாமி தன் பங்குக்கு நூலாம்படைகளை விளக்கத் தொடங்கினான். சுவரில் பெரிய பெரிய கருப்பு வெள்ளை புகைப்படங்கள். ஒன்றில் மகாத்மா காந்தியோடு காட்சி தந்தபடி இருந்தார் ராஜேந்திரனின் அப்பாவான திருஞான சம்பந்தம். இந்த படத்தை உற்று பார்க்கிறான். என்ன அப்படி பார்க்கிற என்று தரையை கூட்டியபடியே கேட்டாள் அங்கம்மாள். பெரியவரை பார்க்கிற, கூடவே பாரு மகாத்மா காந்தி. அப்போ காந்தி நம்ம ஊருக்கு வந்திருக்காரா? அப்படிதான் இருக்கணும், இல்லாட்டி எப்படி இந்த ஃபோட்டோ வரும்? அவ்வளவு பெருசா நம்ம ஊர்? அது சரி, காஞ்சி பெரியவரே நம்ம ஊரில் தான் பாடம் படித்தாராம், அது தெரியுமா உனக்கு? அப்படியா? பிறகு நம்ம ஊருக்கு பெரிய சரித்திரம் இருக்குதுல்ல. சரித்திரமா? சரித்திரம் தெரியாதா உனக்கு? தஞ்சாவூர் கோவிலை கட்டின ராஜராஜ சோழன் கூட நம்ம ஊரில் தான் வித்தை கற்றுக்கிட்டானா, அதுவாவது தெரியுமா? இதெல்லாம் சரித்திரமா? பிறகு நம்ம ஊரை என்னன்னு நினச்ச? அதெல்லாம் சரி, இப்போ தண்ணிக்கு செத்து ஒன்றுமில்லாமல் தானே கிடக்கும். அதனால் நம்ம ஊருக்கு இருக்கிற மதிப்பு குறைஞ்சிடாது. சரி, இந்த ஊருக்குன்னு ஒரு மழைலிங்கம் இருந்திருக்கு, அது தெரியுமா உனக்கு? இருவரும் கைக்கு கை வாய்க்கு வாய் என்று வேலை பார்த்தபடியே பேசினார்கள். அங்கம்மாள் விக்கித்தவளாக, மழைலிங்கமா என்று கேட்டாள். ஆமாம், காவிரி ஆற்றுக்கு நடுவில் ஒரு கல் மண்டபம், ஆனால் அதுக்கு கூரை கிடையாது. அதன் நடுவில் ஒரு லிங்கம், அது பேர் தான் மழைலிங்கம். அதில் 108 குடம் தண்ணியை விட்டு சுற்றி வந்தால் மழை கொட்டுன்னு கொட்டுங்கிறது ஐதீகம். கந்தசாமி ஊருக்குள் சிலருக்கு மட்டுமே தெரிந்த விஷயத்தை மிக உற்சாகமாக சொன்னான். அங்கம்மாள் குப்பையை குவித்தபடியே அவனை நம்ப முடியாமல் பார்த்தாள். என்ன பார்க்குற? இல்லை, இப்போ இப்படி ஒரு மண்டபமும் இல்லை, லிங்கமும் இல்லை. நீ எதை வச்சு கதை அளக்கிறேன்னு தெரியலையே என்றாள். அளக்கிறேனா கோட்டி புள்ள? அம்புட்டும் சத்தியம். அப்போ எங்கே அது? அது மட்டுமா? ஊருக்குள்ளே ஒரு சிவன் கோயில் இருந்து அதுவும் இல்லை, இப்போ காணாமல் போயிடுச்சு. காணாமல் போக அது என்ன தங்கமா வைரமாயா கட்டிடையா? அது எப்படியா போகும்? அதெல்லாம் தெரியாது புள்ள. ஆனால் கோவில் இருந்திருக்கு, மழைலிங்கமும் இருந்திருக்கு. அப்போ அது எங்கே போச்சு? புதஞ்சி போச்சுன்னு சொல்கிறாங்க சில பேர், களவு போச்சுன்னு சொல்கிறாங்க சில பேர், ஊருக்குள்ளேயே எங்கேயோ இருக்குன்னு சொல்கிறாங்க. ஆனால் எங்கன்னு தான் தெரியலை. போகட்டும் போ, நாம் நம்ம வேலையை பார்ப்போம். ஆமாம், டாக்டர் குடும்பம் எப்போ வருது?
எப்பவா? வந்துகிட்டே இருக்காங்க, மலமலன்னு வேலையை பாரு. அவர் வந்து நிற்கிறதுக்கு முன்னால நாம குப்பைகளை வாரி எரியணும். கந்தசாமி கூடுதல் வேகத்துக்கு மாறினான். அப்படியே ஒவ்வொரு அறையாக சென்றவன் ஓர் அறையின் மேல்பாகம் உள்ள சேந்தி எனப்படும் பரண் பகுதியை பார்த்தான். அதன் மேல் கும்மிருட்டு. டார்ச் லைட்டை அடித்து கொண்டு ஒரு ஏணி மேல் ஏறி பரண் மேல் வெளிச்சம் பாய்ச்சியவன் அரண்டு போனான். அவன் பார்த்த நொடியில் 5 தலை நாகம் எதிரே படம் விரித்தபடி நின்றிருந்தது. ஈஸ்வரா என்ற குரலோடு அப்படியே ஏணியை தள்ளியபடி கீழே விழுந்தான். சப்தம் கேட்டு அங்கம்மாள் ஓடி வந்தாள். விழுந்து கிடப்பவனை பார்த்து பதைபதைத்து தொட்டு எழுப்ப முயன்றாள். அவனும் தட்டு தடுமாறி எழுந்தவனாக, ஓடு அங்கம்மா ஓடு, மேல பாம்பு, அதுவும் 5 தலையோட என்றிட அங்கம்மாளும் வெலவெலத்து போய் பார்த்தாள். அந்த 5 தலை நாகம் பரண் முகப்புக்கு வந்து அவளை பார்த்தது. அங்கம்மாளின் விழிகள் இரண்டும் தெரித்து விட்டன. அப்போது வாசலில் கார் வந்து நிற்கும் சப்தம். டாக்டர் ராஜேந்திரன் மகள் ஆஷா மனைவி தெய்வானையோடு காரில் இருந்து இறங்கி கொண்டிருந்தான். அத்தியாயம் 2. உருவம் இல்லா அருவம் நான், உலகின் 2 துருவம் நான். காரிலிருந்து ராஜேந்திரன் இறங்க கந்தசாமியும் அங்கம்மாளும் புறமுதுகு தெரிக்க ஓடி வந்து அவன் மேல் விழுந்து அப்படியே வீதியில் சிதறினர். டேபை விட்டு விலகவே விலகாத ஆஷா கூட விதிர்ப்போடு பார்த்திட ராஜேந்திரன் கந்தசாமியை பார்த்து, என்னாச்சு கந்தசாமி, எதுக்கு இந்த ஓட்டம் என்றான். ஐயா ஐயா என்று கந்தசாமி மூச்சரித்தான். நீ இருந்து சொல்லிட்டு வா, நான் போறேன் என்று பீத்து கொண்டு ஓடினாள் அங்கம்மாள். தெய்வ யானைக்கு தொடக்கமே ஏதோ ஒரு பெரிய வில்லங்கம் என்பது தெரிந்துவிட்டது. ஐயா உள்ள உள்ள பாம்புயா. பூ, பாம்புக்கா இந்த பயம்? ஆள் இல்லாத வீடு, பாம்பு தேள் இருக்கத்தானே செய்யும். ஐயா இது சாதாரண பாம்பு இல்லை, 5 தலை நாகம். 5 தலை நாகமா? ஆமாயா, நான் கதைகளில் தான் படிச்சிருக்கேன், இப்போ கண்ணால் பார்த்துட்டையா. உளராத, ஏதாவது போட்டோ கிட்ட பார்த்தியா? கேட்டபடி சூட்கேஸை காரின் டிக்கியிலிருந்து இறக்கினான். அதை எடுத்துக்கொண்டு உள்ளே செல்ல வேண்டிய கந்தசாமியும் தயங்கியபடி நின்றான். எடியா, வேடிக்கை பார்க்குற? இல்லையா, உள்ளே போக வேணாம், பயமா இருக்குயா. இந்த பாரு, இது 2017ஆம் வருஷம். பனை மரம் அளவு அனகொண்டா பாம்பு கூட உண்டு. ஆனால் 5 தலை நாகமெல்லாம் இதுவரை இந்த உலகம் பார்க்கவே பார்க்காத ஒன்று. ஆமாம், இவ்வளவு நாள் வீட்டை நீ பார்த்துக்கவே இல்லையா? இன்னைக்கு தான் திறந்தியா? அது வந்துங்கய்யா. நீ தடுமாறுவதாலே நல்லா தெரியுது என்றபடியே ராஜேந்திரன் தைரியமாக உள்ளே நுழைய தொடங்கினான். ஆனால் கந்தசாமி அந்த இடத்தை விட்டு நகராமல் நின்றான். அவன் முகத்தில் பயம் தாண்டவம் ஆடியிற்று. அது தெய்வ யானையை கூட சற்று சிந்திக்க வைத்தது. என்னங்க, கொஞ்சம் பார்த்து போங்க என்றாள். நம்ம வீடு தெய்வான, இங்கே என்ன பயம்? நான் துள்ளி விளையாடின வீடு என்றபடியே அதனுள் நுழைந்தான். டிரைவராக வந்த சுலைமானுக்கு வரும் வழியிலேயே வயிற்றுப்போக்கு ஏற்பட்டதில் செங்கல்பட்டோடு கலந்து கொண்டான். அதன்பின் ராஜேந்திரனை காரை ஓட்டும்படி ஆகிவிட்டது. இப்போது அவன் இருந்தால் இந்த பதற்றமான சூழலில் மிகவே உதவியாக இருந்திருக்கும். சுலைமானை நினைத்து வருத்தப்பட்டாள் தெய்வானை. இந்த வீட்டுக்குள்ள தரையெல்லாம் ஒரே குப்பை. அள்ளி கொட்டுவதற்குள் பரண் மேல் பார்க்கக்கூடாததை பார்க்கும்படி ஆகிவிட்டது. ராஜேந்திரனும் வீட்டை உற்று பார்த்தபடி நடந்தான். அந்த நாளைய ரெட் ஆக்சைடு பூசின சிமெண்ட் தரை, உள்ளே வட்ட வடிவமாய் அமைந்த தூண்கள், நடுவில் முற்றம், அதில் பெய்யும் மழை நீர் ஓடி வெளியே செல்ல வடிவமைக்கப்பட்ட சல்லடை சுவரில் அந்த நாளைய படங்கள். அவனை தொடர்ந்து தேவயானையும் உள்ளவர வேறு வழியின்றி கந்தசாமியும் பின்தொடர்ந்தான். ராஜேந்திரன் மிகச் சரியாக பரனுக்கு கீழ் நின்ற நிலையில் திரும்பி பார்க்க கந்தசாமி தெரியவும், எங்கையா பாம்பை பார்த்த என்று கேட்டான். உங்க தலைக்கு மேலே பரன்ல. இதுலையா? ஆமாம். டார்ச் லைட் இருக்கா? இருக்குயா என்று அதை தேடுவது போல் பார்க்க அது ஒரு மூலையில் கிடந்தது. ஓடி போய் எடுத்து வந்தான். அதை கையில் வாங்கி ஆன் செய்தபடி ஏணியை வைத்து ஏறத் தொடங்கினான் ராஜேந்திரன். பார்த்துங்க என்று படபடத்தாள் தெய்வானை. பயப்படாத தெய்வா, எவ்வளவு பாம்பை கையில் பிடிச்சி தலையை சுற்றி வீச்சு எரிஞ்சிருப்போம் தெரியுமா என்றபடி டார்ச் லைட்டை வெளிச்சம் பாய்ச்சி உள்பாகத்தை பார்த்தான்.
சிறியதாய் ஒரு மரப்பெட்டி கண்ணில் பட்டது. அதன் முகப்பில் 5 தலை நாகம் படம் விரித்து நிற்பது போல செதுக்கப்பட்டிருந்தது. அதை உற்று பார்த்த நொடி பெரிதாய் ஏணி மேல் நின்றபடியே சிரித்து விட்டான் ராஜேந்திரன். சிரித்தபடியே திரும்பி கீழே பார்த்தவன், மரப்பெட்டியில் 5 தலை பாம்பை செதுக்கி இருக்காங்க ஐயா, அதை பார்த்து நீயும் பயந்த, என்னையும் பயமுறுத்திட்டியே என்றபடி இறங்கி டார்ச் லைட்டை அவன் கையில் தந்து ஏறிப்பாரு என்றான் மிரட்டலாக. கந்தசாமிக்கு ஒன்றும் புரியவில்லை. சீறி கொண்டு பாய்ந்து வந்ததே அந்த காட்சியை ஒரு வினாடி மனதுக்குள் எண்ணி பார்த்தான். என்ன முழிக்கிற, ஏறிப்பாரு ராஜேந்திரன் மறுபடியும் அதட்டவும் ஏறி பார்த்தான். பெட்டித்தான். அந்த நொடியே புசுக்கென்றாகிவிட்டது கந்தசாமிக்கு. இதுவா நம்மை அந்த பாடுபடுத்தியது? அசடு வழியே திரும்பி பார்த்தான். ஆமாங்க ஐயா, பெட்டிதான். அதை அப்படியே கீழே இறக்கு, என்ன இருக்குன்னு பார்க்குறேன். அப்புறம் கிச்சனை சுத்தம் பண்ணிட்டியா? அங்கே அடுப்பு பற்ற வைக்க முடியுமா? பண்ணலாங்க, அம்மா சமையலே செய்யலாம். கேஸ் அடுப்பு, பாத்திரம் எல்லாம் தயாராக இருக்குது. கொல்லையில் தொட்டியில் தண்ணியை தேக்கணும், போய் சமையல் சாமான் வாங்கிட்டு வரணும், அவ்வளவுதான். போகட்டும், முசிறி ராமையர் ஹோட்டல் இருக்குதானே? இல்லைங்க, ஐயரும் நம்ம குடும்பத்தை போலவே பட்டணம் பக்கம் போயிட்டாருங்க. அட, ஐயர் கடை அரிசி உப்புமா பற்றி தெய்வானகிட்ட சொல்லிக்கிட்டே இருப்பேன். அதனால என்னங்க, பெரிய பெரிய ஹோட்டல் எல்லாம் வந்துருச்சுங்க. சரி, சாப்பிட ஏதாவது வாங்கிட்டு வா, அப்படியே சமையல் ஐட்டங்களையும் வாங்கிட்டு வந்துடு என்று 2000 ரூபாய் நோட்டை நீட்டவும் கந்தசாமியும் வாங்கி கொண்டு புறப்பட்டான். போகும்போது ஆஷாவை ஒரு பார்வை பார்த்தான். அவள் பார்வை டேபில் ஒரு கேம் மேல் இருந்தது. ஐயா, வந்ததுலேருந்து பார்க்குறேங்க, பாப்பா இந்த டிவி பெட்டியும் கையுமாவே இருக்கு. இப்பெல்லாம் கையில் பிடிச்சிக்கிட்டே டிவி பார்க்கலாங்களா? இல்லை இல்லை, அது டிவி இல்லை, டேப். உனக்கு சொன்னால் புரியாது. நீ போயிட்டு வா, நாங்கள் இந்த குப்பையை அள்ளி போட்டுட்டு கொஞ்சம் ஓய்வு எடுக்கிறோம் என்ற கணவனை சோம்பல் முறித்தபடி பார்த்தாள் தெய்வானை. என்ன தெய்வா, டயர்டாக இருக்கா? பின்ன 7 மணி நேரம் உட்கார்ந்து வந்திருக்கோம். இந்த கார் ஏசியில் ஆக்சிஜனும் சரியாக இருக்காது. கேட்கணுமா? அழுத்துக்காத, நீ ஒரிஜினல் மாமியார் வீட்டுக்கு வந்திருக்க. போய் முதல்ல பூஜை அறையில் விளக்கு ஏற்று. விளக்கு ஏற்றுறதா? நம்ம என்ன இங்கே வாழவா வந்திருக்கோம்? புதுசாக சொல்கிறீங்க. நம்மளோட வீடு தெய்வா, விலைக்கு விற்று பணம் கைக்கு வர வரை நம்ம சொந்தந்தானே. இருக்கிற வரைக்கும் அந்த உணர்வை அனுபவிப்போம். அவனிடம் சொந்த ஊர் பாசம் கொடிபிடிக்க தொடங்கிவிட்டது. அதை ரசித்தபடியே தெய்வாவும் அந்த வீட்டு மருமகளாக தன்னை மாற்றிக்கொள்ள தொடங்கினாள். அலாதியாக வைக்கோல் கிடக்கும் தெருவுக்குள் சைக்கிளை சர்க்கஸில் கரடி ஓட்டுவது போல் ஓட்டிக்கொண்டு கந்தசாமி போவதை பார்த்து அங்கம்மாள் ஓரிடத்தில் குறுக்கிட்டாள். யோ நில்லியா. என்ன அங்கம்மா? என்னையா தூங்கி எழுந்திரிச்சவனாட்டம் தெம்பா வண்டியை ஓட்டிக்கிட்டு போகிற? பாம்பு பயம் போயிடுச்சா? அதுவா, அது பிரம்மப்புள்ள. உண்மையிலே அங்கே 5 தலை பாம்போட மரப்பெட்டி தான் இருக்குது. அதை நான் தான் பார்த்து பாம்புன்னு பயந்துட்டேன். பிரம்மையா? அப்போ நான் பார்த்தனே அது? நான் சொல்லவும் தானே நீ பார்த்த? அப்போ அதுவும் பிரம்மதான். இல்லையா, இப்போ நினச்சாலும் வயிற்ற கலக்குது. நீ என்னென்னா சர்வசாதாரணமாக பிரம்மங்கிற? இல்லை, பரன் மேலே ஏறி பார்த்துட்டு தான் சொல்கிறேன். டாக்டரும் தைரியமாக அங்கே தங்க தொடங்கிட்டாரு. சாப்பிட ஏதாவது வாங்கிட்டு வான்னாரு, அதான் வந்தேன். நெசமாவா சொல்கிற? அட போ புள்ள, ரூபா நோட்டை பாரு, டாக்டர் ஐயா தான் தந்தாரு. நீயும் போய் ஒத்தாசை பண்ணுற வழியை பாரு. கந்தசாமி சொன்னாலும் அங்கம்மாளிடம் சிறு தயக்கம். என்ன எம்புடு சொல்லியும் நம்ப முடியலையா? இல்லை, பார்த்தது எப்படி பொய்யாச்சுன்னு தான் யோசிக்கிறேன். பொய் தான். 5 தலை பாம்பு நம்ம ஊரில் இருந்திருந்தா ஒருத்தர் கண்ணில் கூடவா பட்டிருக்காது. அப்போ நான் போகட்டா? போனா தானே பேசினபடி கூலி தருவேன், பார்த்துக்க. யோ, என் வயிற்றில் அடிச்சிடாதையா, நான் போகிறேன். அங்கம்மாள் அப்போதே புறப்பட்டாள். பெட்ரூமில் அந்த நாளைய வார்ட்ரோப் ஷெல்ஃபில் துணிமணி சூட்கேஸை வைத்துவிட்டு சோப்பு துண்டுடன் கொல்லைப்புறம் சென்ற தெய்வானை ஆஷாவையும் அழைத்து கொண்டு போய் முகம் கழுவச் சொன்னாள். சென்னையில் பிளாஸ்டிக் டப்பிலும் பக்கெட்டிலும் தண்ணீரை பார்த்திருந்த ஆஷாவுக்கு கொல்லைப்புறமும் அங்குள்ள சிமெண்ட் தொட்டியும் ஆச்சரியம் அளித்தன. அப்படியே தோட்டத்தில் வாழை குலை போட்டு சரிந்திருந்தது. ஹாய் பன்னனா என்று குழந்தை முதல் தடவையாக அதை பார்த்தாள். எஸ், யூ வாண்ட் டு ஈட்? டெஃபினெட்லி. தென் வெயிட் ஃபார் சம் டேஸ் பிகாஸ் banana is now not in the fruit stage. Yeah, it's greeny. Okay, you can wash your face.
வேர் இஸ் ஸ்மக் மம்மி? யூஸ் யுவர் ஹேண்ட்ஸ். அம்மாவும் பொண்ணும் பேசி கொண்டிருக்க தடித்த காற்று சில வினாடிகள் வீசிவிட்டு அடங்கிவிட்டது. அந்த தோட்டத்தில் பன்னீர் மரம் ஒன்று பூக்களை உதிர்த்திருந்தது. மிக மாறுபட்ட வித்தியாசமான சூழல். கொல்லைக்கு பின்னாலே காட்டுப்பகுதி போல ஒரே வேலிக்காத்தான் மரங்கள். முகம் கழுவியபடி அந்த பகுதியை பார்த்தாள். அப்போது அவளையே பார்த்தபடி வயதான கோமணம் கட்டிய ஒரு மனிதர் அவள் கண்ணில் பட்டார். அவர் உடல் மேல் விபூதி முற்றாக பூசப்பட்டிருக்க தாடியும் தொப்புள் வரை நீண்டிருந்தது. சட்டென்று அவரை பார்க்கவும் தெய்வ யானைக்கு சுருக்கென்றது. அவர் இமைக்க கூட இல்லை. அவரது பார்வையும் தோற்றமும் தெய்வ யானையை என்னவெல்லாமோ செய்தது. சற்று பயமாக கூட இருந்தது. அப்போது உள்ளே இருந்து ராஜேந்திரன் அழைக்கும் குரல் கேட்டது. ஆஷா பாதி முகம் கழுவி இருக்கும் நிலையில் எல்லாம் போதும் போ என்பது போல் அவளையும் இழுத்து கொண்டு உள்பக்கம் சென்றாள். ராஜேந்திரன் தூய வெள்ளையில் கோடு போட்ட லுங்கியுடன் ஒரு தினுசாக அவளை பார்த்தான். என்ன தெய்வா, முகம் கழுவியாச்சா? ஆமா. யாருங்க அவர்? ஒரு சித்தர் மாதிரி. சித்தரா? ஆமாங்க, வீடு கொல்லப்புறத்தில் இப்போ தான் பார்த்துட்டு வரேன். யாராவது பிச்சைக்காரனா இருக்கும். விடு. இந்த பெட்டியை பாரு. இதில் இருக்கிறது 3 விஷம் ஏட்டுச்சோடிங்க. அதில் ஒரு சுவடி நம்ம கோவிலை பற்றினது. தலைப்படி அம்பலத்து மாயங்கள் 3வது அத்தியாயம். ஜீவர்களுக்குள்ளே ஜீவன் நான், மூவர்களுக்குள்ளே முடிவும் நான். ராஜேந்திரன் எடுத்து காட்டிய அந்த ஏட்டுக்கட்டு மேல் தெரிந்த அம்பலத்து மாயங்கள் என்பது எழுத்துக்கள் வடிவில் படிக்க முடிவதாக இல்லை. அம்பலத்து மாயங்கள்னா என்ன என்று அந்த ஏட்டுக்கட்டை பார்த்து தெய்வ யானை கேட்டார். அம்பலம்னா கோவில், கோவிலில் நடக்கிற மாயங்கள்னு அர்த்தம் பண்ணிக்கலாம். கோவிலில் மாயங்களா? பயமாக இருக்குங்க. பைத்தியம், மாயம்னாலே பயம்தானா? கோவில்னா சாமி இருக்கிற இடம், அமைதி கிடக்கிற இடம். அங்கே மாயம்னா? தெய்வா, உன் கேள்விக்கு பதில் சொன்னோன்னா நான் இதை படிக்கணும். அது ஒன்றும் லேசுப்பட்ட வேலையே இல்லை. அதுக்கு பயிற்சி வேணும். சரி, இது எப்படி இங்கே உங்கள் வீட்டுக்கு வந்துச்சு? நம்ம வீட்டிலன்னு சொல்ல மாட்டியா? சரி, நம்ம வீட்டில். அவர்கள் இருவரும் பேசியபடி இருக்க வேலைக்காரி அங்கம்மாள் வந்து நின்றாள். நீ ஓடி போன அந்த பொம்பளை தானே? ஐயா, பயத்தில் அப்படி நடந்துக்கிட்டேங்க, தப்பாக எடுத்துக்காதீங்க. இப்போ தான் கந்தசாமியை பார்த்தேன். அது பாம்பு இல்லை, ஏதோ செதுக்குனதுன்னு சொன்னார். அதான். தலையை சொரிந்தாள் அவள். சரி, இப்போ எங்கே வந்த? வேலை பார்க்க தாங்க. ஆமாம், வேலைன்னா எல்லா வேலையும் செய்வியா? எல்லா வேலையும் செஞ்சா தானேங்க அது நல்ல பொம்பளை ஜென்மம். அங்கம்மாள் யதார்த்தமாய் சொன்ன பதில் தெய்வ யானையை ஒரு குத்து குத்தி விட்டது. அவளது பதிலை ராஜேந்திரனும் ரசித்தான். கேட்டியா தெய்வா, சிட்டி லேடிஸ் இப்படி சொல்வாங்களா? அதுலேயும் ஐடி கம்பெனியில் வேலைக்கு போயிட்டு வரவங்க அலட்டு இருக்கே. ராஜேந்திரன் இழுக்க, வேண்டாங்க, அப்புறம் அவங்களையெல்லாம் சேர்த்து ஒரு அசோசியேஷன் உருவாக்கி உங்கள் மேலே கேஸ் போடவா? வாயை வச்சுக்கிட்டு சும்மா இருங்க. ஏம்மா, நீ நல்லா சமைப்பியா? என்னம்மா அப்படி கேட்டுட்டீங்க? உங்களுக்கு என்ன வேணும்? ஆனால் ஒன்று, சைவம் தான் சமைப்பேன், அசைவம் பண்ண தெரியாது. ஏன் அப்படி? இந்த ஊரே கொஞ்சம் சைவந்தாம்மா. வேதம் படித்த ஊருங்கிறதுனால கவுச்சிக்கெல்லாம் இடம் இல்லைம்பாங்க. ஆச்சரியமாக இருக்கே. அப்போ இங்கே எல்லாரும் சைவந்தானா? எல்லாரும் சொல்ல மாட்டேன், பாதிக்கு பாதின்னே வச்சுக்கோங்களேன். தெய்வா, உன் கேள்விகள் அப்புறமா வச்சுக்க, எனக்கு பசிக்க ஆரம்பிச்சிடுச்சு. பக்காவாக மெனு தயார் பண்ணு, அதுக்குள்ளே நான் கொஞ்சம் வெளியில் போயிட்டு வந்துடுறேன். ராஜேந்திரன் சொல்லும்போதே ஒரு தூக்குவாளியில் காஃபியும் வயர்கூடையில் பஜ்ஜி போண்டா மளிகை சாமான் என்று வந்து சேர்ந்தான் கந்தசாமி. அடுத்த 10 நிமிடங்களில் அவ்வளவும் வயிற்றுக்குள் சமாதியாகி மறைந்து போனது. கட்டி எடுத்து வரப்பட்ட காகிதமும் வாழை இலையும் சுருட்டி எரியப்பட்டு மூளையில் போய் விழுந்தன. அதன்பின் ராஜேந்திரன் கந்தசாமியோடு ஒதுங்கினான். அப்போதும் ராஜேந்திரனின் ஒரே மகளான ஆஷா டேபும் கையுமாகவே இருந்தாள். என்னங்க இது, பாப்பா ஓடி ஆடி விளையாடாதுங்களா என்று பட்டென்று கேட்டுவிட்டான் கந்தசாமி. ராஜேந்திரனிடம் தர்ம சங்கடம். அவ டேபில் விளையாடிட்டு இருக்கா. என்னங்க அது? என்னங்க விளையாட்டு? விளையாட்டுன்னா உடம்புக்குத்தானே, கண்ணுக்கு கேடா? இது என்னங்க? உன் விளையாட்டெல்லாம் இந்த மாதிரி கிராமங்களில் தான். சிட்டியில் இதான் விளையாட்டு. அங்கே விளையாட முதல்ல இடம் எங்கே இருக்கு? பேசிக்கொண்டே நடந்தான். அவனும் பின்தொடர்ந்தான். கந்தசாமி,
நாம் அப்படியே வயக்காட்டு பக்கம் போயிட்டு வருவோமா? நம்ம வயலை பார்த்தா மாதிரியும் இருக்கும். தாராளமாங்க. நீ கடைசியாக எப்போ அரிசிக்கும் குத்தகை பணமும் கொடுத்தேன்னு ஞாபகம் இருக்கா? இப்போ எதுக்குங்க அந்த கேள்வி? அது சரி போ. எனக்கு எவ்வளவு நஷ்டம்னு கொஞ்சம் யோசிச்சுப்பாரு, தெரியும் உனக்கு. என்னங்க நீங்கள், உங்கள் நஷ்டமெல்லாம் ஒரு நஷ்டமா? நாங்கள் சாப்பாட்டுக்கே இல்லாமல் சீரழிஞ்சிட்டு இருக்கோம். நான் இப்போ எந்த வேலை கிடைச்சாலும் பார்க்குறேன். வெள்ளை அடிக்கிறது, தண்ணி லாரி ஓட்டுறதுன்னு எதுவும் பாக்கி இல்லைங்க. நான் கொஞ்சமாக புலம்புனா நீ மலை அளவுக்கு புலம்புற. ஊரும் பார்க்க பழைய ஊராகவே இல்லை. காவிரியில் எப்போவுமே கணுக்காலுக்காவது தண்ணி போகும். இப்போ சுத்தமாக இல்லை போல். அதாங்க பெரிய கொடுமை. ஆற்றை பார்க்க பார்க்க சுடுகாட்டை பார்க்குற மாதிரியே இருக்குது. பாழா போன அரசியல்வாதிங்க நம்மளை எல்லாம் நசுக்கி கொன்று போட்டுட்டாங்க. மெல்ல பேசு. கர்நாடகக்காரனை கேட்டா எனக்கே இல்லை, நான் என்ன வச்சுக்கிட்டா வஞ்சம் பண்ணுறேன்னு சொல்கிறான். எல்லாத்துக்கும் மழை சரியாக பெய்யலைங்கிறது தான் ஒரு சரியான காரணமாயிடுச்சு. ஆமாங்க, பொய்த்து விட்ட மழை வருவனாங்குது. ஆனால் வந்ததும் நீங்கள் என்ன கிழிச்சிங்க? உங்கள் பட்டணத்துலேயும் தான் இப்போ தண்ணி பஞ்சம். அதுவும் சரிதான். பூமியில் தண்ணி இறங்க இடம் இருந்தால் தானே கிணறு போரில் எல்லாம் தண்ணி இருக்கும். அதான் மொத்த பட்டணத்தையும் தாரோடு ஆக்கிட்டாங்களே. காங்கிரீட் தள்ளன்னு போட்டு மூடிட்டு வர்றோமே. எவ்வளவு பெஞ்சாலும் பெரும்பகுதி தண்ணியும் கடலுக்கு தானே போயிடுது. பேசிக்கொண்டே நடந்ததில் எதிரில் ஊர்க்காரர்கள் சிலர் கண்ணில் தட்டுப்பட ராஜேந்திரனை நலம் விசாரித்தனர். நம்ம ஊர் பிள்ளை, இங்கேயே ஆஸ்பத்திரி ஒன்று போட்டு எல்லாருக்கும் வைத்தியம் பார்க்கலாம் தானே என்று கொஞ்சம் உறுத்தும் கேள்வியை கேட்டார் ஊர்க்காரர் ஒருவர். அவரை அசட்டு சிரிப்பு சிரித்து சமாளித்தான். ஆமாம், எங்கே இவ்வளவு தூரம்? சும்மா உங்களை எல்லாம் பார்த்துட்டு போகலான் தான். இதை நாங்கள் நம்பவா? ஆமாம், வீடு வயல் எல்லாத்தையும் கொடுத்துட போறியா? கொடுக்கறதா? விற்க போகிறேன். அப்படி எல்லாரும் விற்றுட்டு போயிட்டா பிறந்த ஊரே வேணாம்னு போனால் எப்படிப்பா? அதுக்காக நிலத்தை சும்மா போட்டு வைக்கவா? வெள்ளாமையும் இல்லையே. உனக்கு மட்டும்தானா? ஊரே காஞ்சி கிடக்கு. பேச்சு இப்படி மிக சகஜமாக இருந்த அந்த வேளையில் தெருவில் போய்கொண்டிருந்த ஒரு சன்னியாசி போன்ற ஒருவர் அருகில் வந்து ஒரு சிரிப்பு சிரித்தார். என்ன சாமி சிரிக்கிறீங்க? சிரிக்காம வெண்ணெயை கையில் வச்சுக்கிட்டு நெய்க்கு அலையிறவங்கள பார்த்து சிரிக்காம என்ன பண்ண? என்ன சாமி போகிற போக்கில் நீங்கள் பாட்டுக்கு எதையோ சொல்கிறீங்க? எந்த வெண்ணெய் யார் கையில் இருக்குது? புரிகிற மாதிரி சொல்லுங்கள். ஊர்க்காரர் ஒருவரே இப்படி கேட்டார். புரிகிற மாதிரியெல்லாம் சொல்ல முடியாது. எவ்வளவு தான் சொல்ல முயற்சி செஞ்சாலும் சொல்லவும் முடியாது. அட, அது என்னன்னு தான் சொல்லும். அவர் விடுவதாக இல்லை. அந்த சந்நியாசியும் இமைகளை இடுக்கி கொண்டு எல்லாரையும் ஒரு பார்வை பார்த்தார். பிறகு சொல்லட்டுமா என்றும் கேட்டார். அட சொல்லு சாமி, என்னமோ சிதம்பர ரகசியம் மாதிரி பீடிகையெல்லாம் போடுறீங்க. ஊர்க்காரர் அழுத்து கொண்டார். ராஜேந்திரனுக்கு அதற்கு மேல் அங்கு நிற்க பிடிக்கவில்லை. சரி, நீங்கள் பேசிட்டு இருங்க, நான் வந்த வேலையை பார்க்குறேன் என்று நழுவ முயன்றான். அந்த சந்நியாசி வேகமாக அவனை தடுத்தார். அட இறப்பா, நானே உன்னை பார்க்கத்தான் வந்திருக்கேன். நீ என்ன கிளம்பிட்ட என்றார். ராஜேந்திரனுக்கு முள் தைத்த மாதிரி இருந்தது. அவரை பதிலுக்கு வெறித்து பார்த்தான். என்ன பார்க்குற? நீ எதுக்கு வந்திருக்க தெரியுமா? அவனை பார்த்து கம்பீரமாக கேட்டார். ராஜேந்திரன் தன் மௌனத்தை தொடர்ந்தான். நீ மௌனமாக இருந்தா நான் விட்டுடுவேனா? நீ உன் பொண்டாட்டி புள்ளையோட இந்த ஊருக்கு கடைசியாக வரல, வாழறதுக்கு வந்திருக்க. அவர் பேச்சு ராஜேந்திரனை கலவரப்படுத்தியது. அது அவன் கண்களில் தெளிவாக தெரிய ஆரம்பித்தது. சாமி, என் கேள்விக்கு பதில் சொல்லாமல் இப்போ டாக்டரை குழப்ப ஆரம்பிச்சிட்டீரா என்று ஊர்க்காரர் திரும்ப இடைமறித்தார். இவர் யாருங்க? என்னை பற்றி ரொம்ப தெரிஞ்ச மாதிரி பேசுகிறாரு என்று ராஜேந்திரனும் வாய் திறந்தான். எங்களுக்கே புதுசுப்பா. இவர் மட்டுமல்ல, இவரை மாதிரி ரொம்ப பேர் புதுசாக வராங்க. நடுராத்திரியில் காவேரி ஆற்றுக்கு நடுவில் போய் சொக்கப்படம் மாதிரி கொளுத்திட்டு விடிய விடிய ஆடுறாங்க, பாடுறாங்க. கேட்டால் மறந்துட்ட தெய்வத்தை தேடி வந்திருக்கோங்கிறாங்க. ஊர்க்காரர் ஒருவரின் விளக்கம் அந்த சந்நியாசியை சற்று கோபப்படுத்தியது. விடிய விடிய ஆடுறோம் பாடுறோன்னா சாதாரண சொல்லாதே, அது வழிபாடு. காவிரி தாயை திரும்ப ஜலப்பிரவாகமாக பார்க்க வேண்டாமா நீங்கள்? அதுக்கு என்ன சாமி? அதுதான் வேதம் பரவி கிடக்கிற இந்த ஊரில் நாங்கள் எங்கள் அகத்தியரை கூப்பிடுறோம். அகத்திய முனிவரையா? ஆமாம், அவர்தான் சித்த புருஷர்களுக்கெல்லாம் தலைவர். காவிரி ஆறு இந்த மண்ணில் பாயவே காரணமாக இருந்தவர். என்ன இது, இவர் பாட்டுக்கு ஒளர ஆரம்பிச்சிட்டாரு. சரி சாமி,
நீங்கள் கிளம்புங்க. டாக்டர் தம்பி நீங்களும் புறப்படுங்க. இனியும் இவர் கூட நம்ம பேசினா நமக்கு பைத்தியம் பிடிக்க வச்சாலும் வச்சிடுவார் என்று ராஜேந்திரனை விசாரித்த அவ்வளவு பேரும் கலைய முற்பட்டனர். ராஜேந்திரனும் கந்தசாமியோடு நடந்தான். இவரோ அவனை தொடர்ந்தார். கந்தசாமிக்கு இவர் வருவது கோபத்தை தந்தது. யோ, எங்க வர்ற என்று அதட்டலாக கேட்டான். சந்நியாசி பதில் கூறாமல் வெறித்தார். என்ன சாமி, ஏதாவது பணம் வேணுமா? கேட்டு வாங்கிட்டு போங்க, ஊடகமாக பேசி குழப்பாதீங்க என்று ராஜேந்திரனும் பாக்கெட்டில் கையை விட்டான். அவர் கையை உயர்த்தி தடுத்தார். அவன் சற்று அதிர்ந்தான். உன் பணம் யாருக்கு வேணும்? அது எரிஞ்சு போகிற காகிதம். எனக்கு தங்கமே தெருப்புழுதி தான், தெரியுமா உனக்கு? அதட்டலாக கேட்டவர் குனிந்து சாலையில் கிடந்த புழுதி மண்ணை கையில் எடுத்தவராக, நீட்டு உன் கையை என்றார். ராஜேந்திரன் நீட்டவில்லை. நீட்டு என அவர் அதட்டவும் அவர் நீட்டினான். அவரது கையில் இருந்த புழுதி மண் பொலபொலவென்று அவன் கையில் விட ஆரம்பித்தது. ஆனால் அது புழுதி மண்ணாக அல்ல, தங்கத் துகள்களாக. அத்தியாயம் 4. ஆடல் கலையின் தலைவன் நான், கூடல் நிலையில் உமை சிவன் கான். அந்த தங்கத் துகள்கள் அவனது வாயை பிளக்கச் செய்தன. அவன் உள்ளங்கை நிரம்பி விட்டது. சந்நியாசியோ மிக கோபமாக, போய் முதல்ல இது தங்கமானு பரிசோதனை செய். அப்பத்தான் நான் பிச்சைக்கார பரதேசி இல்லை, ஒரு சிவ பரதேசின்னு உனக்கு புரியும் என்றபடி அந்த இடத்தை விட்டு வேகமாக விலகியும் சென்று விட்டார். ராஜேந்திரன் உள்ளங்கையையே பார்த்தான். தங்கத்தூள் பகல் வெளிச்சத்தில் மின்னியது. அருகில் இருந்த கந்தசாமிக்கு தலையும் புரியவில்லை, வாலும் புரியவில்லை. மனதில் ஒருவித பதற்றம். இடையில் ராஜேந்திரன் தங்கத்தூளை எடுத்து கைக்கு மாற்றி வலது கை விரல்களால் வருடி பார்த்தான். ஓர் உலோகத்தை தொடும் உணர்வு ஏற்பட்டது. ஐயா, என்னங்க இது? என்ன இதுன்னா? நீயும் தானே பார்க்குற? சரியான கண்கட்டா இருக்குங்களே. கண்கட்டோ கால்கட்டோ, சந்நியாசி சொன்ன மாதிரி இது தங்கம் தானான்னு முதல்ல பார்க்கணும். ஐயா வேணாங்க, இது ஏதோ சித்து வேலை. சித்து வேலைன்னா அது யாருக்கு தெரியும்? இப்படி ஏருக்கு மாறாக ஏதாச்சும் நடந்தால் அதை சித்து வேலைன்னு சொல்லுவாங்க. சரி, அப்படியே இருக்கட்டும். தெருப்புழுதி எப்படியா இப்படி மாற முடியும்? முதல்ல அதை வீசி எறியுங்க, ஏதாச்சும் ஆகிட போகுது. உங்களுக்கு ஏதாச்சும்னா கை கால் இழுத்துக்க போகுது. அப்படியெல்லாம் கூட நடக்குமா? கண்கட்டில் எதுவும் நடக்கும் சாமி. கந்தசாமி பாமரத்தனமாய் பயமுறுத்தினான். ராஜேந்திரனுக்கும் கையை உதறிவிட தோன்றியது. ஆனால் இறுதி வினாடியில் மனதில் ஒரு மாற்றம். ராமையா ஆசாரி வாயை பிளக்க தொடங்கிவிட்டார். தம்பி, சத்தியமா திருப்புழுதியா இப்படி தங்கமாச்சு என்றும் கேட்டார். அப்ப இது தங்கம்தானா? 24 கேரட் சொக்க தங்கம். நிஜமாவா? சரி, மண்ணுன்னே நினச்சி எனக்கே கொடுத்துடுங்க. என்ன இப்போ? என்ன இதான் சாக்குன்னு நீ ஆட்டையை போட பார்க்குறியா? கந்தசாமி இடையிட்டான். ஆசாரி தன் புகையிலை காவிப்பல் தெரிய ஒரு கோரச்சிரிப்பு சிரித்தார். அப்போ இது எவ்வளவு விலை போகும்? 34 கிராம் இருக்கு. கணக்கு போட்டுக்கோங்க. இன்னைக்கு பவுனு 24 கேரட்டுக்கு 24,000ன்னு வச்சாலும் 4.25 பவுனுக்கு ₹1,00,000 குறையாமல் இருக்கும். ஆசாரி சொன்ன நொடி கந்தசாமிக்கு ஜுவென்று ஆனது. பாவி பரதேசி, இந்த செப்படி வித்தையை தன்னிடம் செய்யாமல் போய்விட்டானே என்று தோன்றியது. ராஜேந்திரன் இதை அடுத்து என்ன செய்வான் என்பதில் தான் போய் நின்றது சிந்தனை. என்ன தம்பி யோசனை? இல்லை, போகிற போக்கில் ஒருத்தரால் தெருப்புழுதியவே இப்படி ₹1,00,000 மாற்ற முடியுதுன்னா அவர் மனசு வச்சா நம்ம ஆற்று மணலெல்லாம் தங்கமாகி நம்ம ஊரே எங்கேயோல போயிடும். ஆமாம்மா, அது சரி. அந்த பரதேசி இப்போ எங்கே தம்பி இருக்காரு? யாருக்கு தெரியும்? நானே வர வழியில் தானே பார்த்தேன். அவரை பார்க்கணுமே தம்பி. எதுக்கு? எனக்கும் திருமண்ணை எடுத்து தங்கமாக்கி கொடுன்னு கேட்கவா? கந்தசாமி இப்படி சொல்லவும் ஆசாரி இதற்கும் ஒரு அசடு வழிய சிரிப்பு சிரித்தார். ஆசாரி, இந்த மாதிரி தங்கமெல்லாம் மாயமாக அப்படியே இருக்குமா, இல்லை மாயமாகி விடுமா? ராஜேந்திரன் அவர் கேள்விக்கு பதில் கூறாமல் தன் சந்தேகத்தை கேட்டான். எதனால் தம்பி இப்படி ஒரு சந்தேகம்?
இது வந்த விதம் என்ன அப்படி யோசிக்க வைக்குது. அதுவும் சரிதான், இதுக்கு ஒரே பதில், இதை பொட்டலமாக கட்டி வைங்க, என்ன ஆகுதுன்னு பார்ப்போம். ஆமாம், அந்த சித்தர் எதுக்காக இப்படி உங்ககிட்ட நடந்துக்கிட்டாரு? சித்தரா? ஆமாம் தம்பி, இந்த மாதிரி ரசவாத வித்தை தெரிஞ்சவங்க சராசரி சன்னியாசியா பிச்சைக்காரங்களா இருக்கவே மாட்டாங்க, சித்தர் சாமிகளாக தான் இருப்பாங்க. சரி, சித்தர்னே இருக்கட்டும், மண்ணை எப்படி தங்கமாக்குறது சாதாரண விஷயம் இல்லையே. அதில் என்ன சந்தேகம்? அவங்களுக்கு இதெல்லாம் ஒன்றுமே இல்லை. அவங்க தண்ணியிலேயே நடப்பாங்க, கண்ணெதிரில் விசுக்குன்னு மறைஞ்சிருவாங்க. இப்போ கூட ஒரு டிவியில் ஒரு சித்தர் கேமரா முன்னால் மறைஞ்சி காமிச்சாரு. அப்படியா? தம்பி, நம்ம ஊர் எப்போவுமே விசேஷமானது. அந்த காலத்தில் நிறைய சித்தருங்க நடமாடி இருக்காங்க. நடுவில் எதுவும் இல்லாமல் இருந்துச்சு, இப்போ திரும்ப வந்திருக்காங்கன்னா இங்கே ஏதோ நடக்க போகுதுன்னு தான் அர்த்தம். ஆமாம், அவங்க உங்ககிட்ட வேறு எதுவுமே சொன்னாங்களா? சொன்னாரே, டாக்டர் ஐயா இனி இந்த ஊரில் தான் இருப்பாருன்னு. அப்புறம் அகத்தியர்னு யாரையோ பார்க்க வந்திருக்கிறதா சொன்னார். கந்தசாமி சொல்ல ஆசாரி திகைத்து போய், அகத்தியரை பார்க்கவா, நம்ம ஊர்லையா என்று வேகமாக திருப்பி கேட்டார். ஆமாம், யார் அது அகத்தியர், உங்களுக்கு தெரியுமா? அகத்தியர் யாரா? அவரால் தான் நம்மளோட ஊர் வழியாக காவேரியே ஓடிட்டுருக்கு. ஆசாரி, அதெல்லாம் புராண கதை. அகத்தியர் பற்றி நானும் கேள்விப்பட்டிருக்கேன். நீங்கள் இப்போ நடக்கிற காலத்தை மனசில் வச்சுட்டு பேசுங்க, இதையெல்லாம் எப்படி எடுத்துக்கிறதுனே எனக்கு தெரியலை என்றபடியே அந்த தங்கத்தூளை பொட்டலமாக கட்டினான் ராஜேந்திரன். பத்ரம் தம்பி, அப்படியே பாக்கெட்டில் வைங்க, என்ன ஆகுதுன்னு பார்ப்போம். ஆமாம், நீங்கள் பட்டணமா? ஆமாம், இது நான் பிறந்து வளர்ந்த ஊர். பூர்வீக சொத்தை வச்சுக்க முடியல, அதான் வித்துடுவோம்னு வந்திருக்கேன். அப்படியா விஷயம்? பார்த்து தம்பி, இந்த தண்ணி கேன் போடுறவங்களுக்கு மட்டும் வித்துடாதீங்க. இஷ்டத்துக்கு போர் போட்டு தண்ணியை உறிஞ்சி எடுத்து நல்லா காசு பார்த்துடுவாங்க. ஆசாரி எச்சரிக்கை செய்யவும் கந்தசாமி அவரை ஒரு முறை முறைத்தவனாக, இன்னைக்கு தண்ணி கேன் போடுறவங்க மட்டும் இல்லைன்னா மாடியில் அப்பார்ட்மெண்ட்டில் குடியிருக்கிறவங்க 50 பேரும் சிங்கி தான் அடிக்கணும், ஞாபகம் வச்சுக்க என்றான் அவருக்கு எதிராக. என்னல, உன் தரப்பில் யாராச்சும் தண்ணி பிஸ்னஸ் பண்ணுறாங்களா? இம்புட்டு வேகமாக வக்காலத்து வாங்கிட்டு வர்ற என்று ஆசாரியும் ஒரு வாங்கு வாங்கினார். ராஜேந்திரன் மட்டும் அமைதியாகவே இருந்தான். இனி அங்கே அவரிடம் பேச எதுவுமே இல்லை என்பவன் போல அங்கிருந்து புறப்பட்டான். கந்தசாமியும் பின்தொடர்ந்து வந்தான். அருகில் தான் இருந்தது அவனுக்கு சொந்தமான வயல் பகுதி. அங்கே போய் நின்றபோது வரப்புகள் இளைத்து போய் ஏதோ பெயருக்கு சிறிய மண் திட்டாய் அங்கங்கே காட்சி தந்தன. நிலம் முழுக்க பலவிதமான காட்டு செடிகளின் கூட்டம். அதன் ஊடாக ஆடுகள் மேய்ந்தபடி இருக்க 12 வயது பெண் பிள்ளை ஒருத்தி அந்த ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்தாள். ஓரிடத்தில் வைக்கோல் போர் உயரத்திற்கு மண்மேடு, அதன் மேல் வேப்பமரம், அதன் நிழலில் சில மாடுகள் படுத்திருந்தன. மற்றபடி கண்ணுக்கு எட்டிய தூரம் எங்கும் வெறும் காட்டு செடிகள்தான். அவைகள் கூட காய்ந்து போயிருந்தன. ஒரு காலத்தில் அழகாய் புசுபுசுவென்று பச்சை கம்பளம் விரித்த மாதிரி காட்சி தந்த இடம் சரேல் என்று கொக்கு கூட்டம் எழும்பி பறக்கும். அந்த மணல் மேட்டுக்கு அப்பால் ஆழமான கிணறு. தண்ணீர் இளநீல நிறத்தில் டால் அடிக்கும். அதில் மின்சார மோட்டார் அறை மேலிருந்து ஒரு டைவ் அடிக்கும்போது தண்ணீர் மழை வீச்சு போல வானத்தின் மேல் போய் திரும்பும். எல்லாமே இன்று வெறும் கனவாகி போனது. பார்த்தபடியே நின்றான் ராஜேந்திரன். அப்படியே அந்த கிணற்றை நோக்கியும் சென்றான். அடி ஆழத்தில் எங்கோ பேருக்கு கொஞ்சம் தண்ணி இருந்தது. அதை பார்க்க பெருமூச்சு வந்தது. என்னையா, பழைய ஞாபகம் வந்து மனசு பாடாப்படுதா? ஆமாம் கந்தசாமி, எப்படி இருந்த ஊர், அதே நினைப்பு தான் எனக்கும். இருந்தாலும் ஒரு சின்ன நம்பிக்கை இருக்குங்க. சின்ன நம்பிக்கைன்னா, தப்பி தவறி நல்ல மழை பெய்யுது, ஆற்றுலையும் தண்ணி வந்துடும் நம்புகிறேங்க. மழை பெய்யறது இப்போ அதிர்ஷ்டத்தோடு சேர்ந்துடுச்சுன்னு பார்த்தியா? வந்தா உண்டு, இல்லாட்டி இல்லை, எல்லாம் அதோட இஷ்டம், அதான் அதிர்ஷ்டம். ஆமாம், யாரோ உர கம்பெனிக்காரங்களுக்கு விற்க போகிறீங்கன்னு சொன்னீங்களே, அவங்களும் பட்டணமா? இல்லை, திருச்சியை சேர்ந்தவங்க. அவங்க வந்து பேசின பிறகு தான் தெரியும், விலை படியணுமில்ல. அதுவும் சரிதான் என்றபடி அப்படியே திரும்பி நடக்க தொடங்கினர். வயல் பரப்பை விட்டு மண் சாலைக்கு வந்து அங்கிருந்து வீடு நோக்கி நடக்க தொடங்கிய போது தோளில் குரங்கோடு ஒருவர் கடந்து போனார். இடுப்பில் கோமணம் மட்டும் கட்டியிருந்தார். வித்தியாசமாக மூக்கில் ஒரு வளவி போட்டிருந்தார். அந்த நாளில்
பிள்ளை பிறந்து தங்காமல் போகும் குடும்பங்களில் பிள்ளை தங்க வேண்டுமென்றால் மூக்கில் வளவி போடுவார்கள். அந்த பிள்ளைக்கும் அதன் பின் உடல் நலக்கேடு வராது, அது தப்பித்துவிடும். இதுக்கு பின் இப்படி ஒரு விஷயம் உண்டு. இந்த கோவனாண்டியும் அப்படி ஒரு பிள்ளையாக இருக்க வேண்டும். குரங்கோடு என்ன கூட்டோ ஐயா! இப்படி புதுசா ஊருக்குள்ள நிறைய பேர் சுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. யாருடா நீங்க? இந்த ஊர்ல உங்களுக்கு என்னடா வேலைன்னு கேட்டா முறைச்சி பார்க்குறாங்க. ஒரு கொடுமை போல கேட்டவங்களுக்கும் காய்ச்சல் குளிர்னு வந்துடுது. அதான் நானும் இந்த குரங்கு சித்தனை பார்த்ததும் எதுவும் கேட்கல. குரங்கு சித்தனா? ஆமாயா, இவருக்கு ஊர்ல அப்படித்தான் பேரு. கந்தசாமியின் பதில் ராஜேந்திரனை மேலும் யோசிக்க வைத்தது. வீட்டுக்குள் நுழையும் போதே கமகமவென்று சாம்பார் வாசம். தெய்வ யானையும் அங்கம்மாளும் சமைத்தபடி இருக்க அதிசயமாய் டேபை ஒரு ஓரமாக வைத்துவிட்டு அமைதியாக அமர்ந்திருந்தாள் ஆஷா. அது கந்தசாமிக்கு பெரிய ஆச்சரியத்தை தந்தது. என்ன பாப்பா, அந்த டப்பாவை கீழே வச்சிட்ட என்று கேட்க வேறு செய்தான். ஆஷாவிடம் எந்த ரியாக்ஷனும் இல்லை. சப்தம் கேட்டு தெய்வ யானை வந்தாள். குடும்ப பாங்காக சேலை உடுத்தி வித்தியாசமாக காட்சி தந்தாள். என்னங்க, இடத்த பார்த்துட்டு வந்துட்டீங்களா? அது அங்கே பத்திரமா இருக்கா என்று ஜோக் அடிப்பது போல பேசினாள். ராஜேந்திரன் அதற்கு பதில் சொல்லாமல் பாக்கெட்டில் கையை விட்டு அந்த தங்க மண் பொட்டலத்தை வெளியே எடுத்தான். என்னங்க இது? பிரிச்சு பாரு. என்ன, ஏதாவது பிரசாதமா? ஆமாம், பாரு தெரியும். அவளும் பிரித்தாள். உள்ளே புழுதி மண். அதை பார்த்தவள், என்னங்க இது மண் மாதிரி இருக்கே என்று கேட்க ராஜேந்திரனும் கந்தசாமியும் ஒரு சேர திகைத்து போய் அதை வாங்கி பார்த்தனர். மண்ணேதான். ஐயா, என்னங்க கொடுமை? கந்தசாமி, நீ சொன்ன மாதிரி இது பெரிய மாயமல்ல இருக்கு. முதல்ல தூக்கி எறியுங்க. கழுத, இது கையில் இருந்து கை கால் இழுத்துக்கிட போகுது. கந்தசாமி பதற ராஜேந்திரனும் அதை அப்படியே மடித்து தூக்கி போட்டான். ஆமாம், என்னங்க இதெல்லாம்? நீங்கள் என்ன பேசுகிறீங்க என்று தெய்வ யானையும் புரியாமல் கேட்க அவளிடம் தெருவில் நடந்ததை சொல்லத் தொடங்கினான். ஆசாரி வீடு. தன் வசமுள்ள பொட்டலத்தை பிரித்து அந்த தங்கத்தூளை பார்த்தபடி இருந்தார். அவர் கண்களில் ஆசை ஒளி. அருகில் வந்த மகன் திருவேங்கடம், என்னையா அது தூளா இருக்கு? இப்படியும் சொர்ணம் வர ஆரம்பிச்சிடுச்சா என்று கேட்டவனிடம் பதில் பேசாமல், ஹேய், நாம குபேரனாகிற காலம் வந்துடுச்சுரா. இது ரசவாத தங்கம். இப்போ தான் சாமர்த்தியமாக ஒருத்தங்கிட்ட இருந்து அடித்தேன். இதை கொடுத்தவன் ஒரு சித்தன். அநேகமாக அவன் ரசவாதியாக தான் இருக்கணும். நம்ம ஊருக்குள்ளே தான் இருக்கான் என்று கூறவும் மகன் முகத்தில் பேராச்சரியம். அத்தியாயம் 5. ஆலமர் நிழலில் தத்துவம் நான், ஆனந்த தாண்டவ மகத்துவமும் நான். திருவேங்கடம் திகைப்பாக அப்பா ராமையா ஆசாரியை விழியல் விரிய பார்த்தான். பிறகு, ஐயா, இதெல்லாம் நெசந்தானா? இல்லை, யாராச்சும் 2ஆம் நம்பர் வேலை விடுறாங்களா என்றும் கேட்டான். 2ஆம் என்று குறிப்பிட்டாலே தொழில் முறையில் அது நேர்மைக்கும் நாணயத்துக்கும் சம்பந்தமில்லாத ஒரு ஏமாற்று வேலை என்பதுதான் பொருள். அநேகமாக தங்கம் வாங்கி விற்கிறவர்களுக்கு இந்த வார்த்தையும் அத்துப்படி. எனவே மகன் கேட்ட கேள்வி ராமையாவுக்கு புதிதல்ல. இல்லல, இது ரசவாத தங்கம்தான். பாலில் கூட போட்டு பார்த்தேன். பால் திரிஞ்சு பச்சையாக போச்சு. பச்சையான்னா? பச்சை நிறத்தை சொன்னேன். அப்படியெல்லாம் கூட ஆகுமா என்ன? ரசவாதம்னா ஆகும். நம்ம பரம்பரையிலேயே ரசவாதம் தெரிஞ்ச பாட்டன்மார்கள் இருக்காங்க. ஆனால் என்ன காரணமோ அவங்களுக்கு தெரிஞ்சதை வாரிசுங்களுக்கு சொல்லித்தராமையே போயிட்டாங்க. எதனால் அப்படி தெரியல. ஒரு கொடுமை என்னன்னா, அவங்களும் சித்தர் சாமியாகி நம்ம குடும்ப தொடர்பே இல்லாமல் ஒதுங்கிட்டாங்க. கோட்டிங்க, அவங்களும் வாழாமல் நம்மளையும் வாழ விடாமல்லாம் பண்ணிட்டாங்க. விடு, இப்போ நமக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சிருக்கு. எப்பாடு பட்டாவது ரசவாத சாமியாரை நம்ம தேடி பிடிச்சி அவர் காலில் விழுந்து அந்த வித்தையை கற்றுக்கணும். நம்ம பாட்டன்மாரே சொல்லித்தரல, இவங்க யாரோ சொல்லி தருவாங்களா? முயற்சி தானே திருவேங்கடம். காசா பணமா? போனால் மசுறு, வந்தால் மலை அப்படின்னு அந்த வேலையை பார்ப்போம். எல்லாத்துக்கும் மிஷின் வந்து நம்மளோட தொழிலே இப்போ அழிவில் இருக்குது. நம்ம பிள்ளைங்களும் இதை நம்பி பிழைக்க முடியாதுன்னு வேற வேலைக்கு போகத்தான் ஆசைப்படுறாங்க. இந்த நிலையில் நமக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கிறதா நினச்சிப்போமே. ஆமாம், எனக்கு தெரிஞ்சு உமி அளவு தங்கத்தை கூட நீங்கள் களவாண்டதில்லை. நம்ம சுற்று வட்டாரத்தில் உங்களுக்கு சத்தியவானே பேர். நீங்கள் போய் இப்படி இந்த தங்கத்தை களவாண்டீங்க.
வாஸ்தவந்தான், இது ஒன்றும் அந்த டாக்டர் சம்பாரிச்ச சொத்து இல்லை. வர வழியில் புழுதி மண்ணால் கிடச்சிச்சு. எனக்கோ இதோட பின்னால் ஒரு ஆராய்ச்சி இருக்குது, அதான் எடுத்தேன். அப்போ கூட களவாண்டன்னு சொல்லாமல் எடுத்தேங்கிறீங்களே. இதை களவுங்காத. நம்ம ஊரில் ஒரு மாயாஜாலம் நடக்க ஆரம்பிச்சிருச்சு. அதோட ஒரு அத்தியாயம்தான் இது. டிவி, கம்ப்யூட்டரு, செல்ஃபோனுன்னு பொழந்து கட்டிகிட்டு இருக்கோம். இந்த காலத்தில் மாயாஜாலம்னா எப்படிங்கய்யா? ஏலே, இப்போ இருக்கிறத விட மேலான வசதிகளோட ஒரு காலம் இதுக்கு முன்னால் இருந்திருக்குடா. உட்கார்ந்த இடத்துல இருந்து நடக்கிறதையெல்லாம் மனசாலேயே பார்த்து சொன்ன ஒரு பாத்திரம்தான் சஞ்சயன் மகாபாரதத்தில். கண்ணு தெரியாத திருதராஷ்டிர மகாராஜா பக்கத்தில் இருந்தவன் இவன். யுத்த காலத்தில் நடக்கிற சண்டையை அப்படியே அந்த ராஜா கிட்ட சொன்னவன். இப்போ அதுக்கெல்லாம் உனக்கு ஒரு செல்ஃபோன் தேவை. ஆனால் அப்படி ஒரு கருவி கூட இல்லாமல் சொன்னவன் அவன். அதே மாதிரி ரெக்கை இல்லாமல் பறந்தவன் அனுமன். பூ விமானத்தில் சீதையை தூக்கிட்டு போனவன் ராவணன். ஒரு தர்பப்புள்ளையே பானமாக போட்டவன் ராமன். நான் ஒன்று கேட்டால் நீங்கள் ஒன்று சொல்கிறீங்களே, இதெல்லாம் கதை இல்லை? கதை தான், நடந்த கதை. நம்ப முடியலையே. இதை பாரு, நம்புகிற விஷயம் மாதிரியே நம்ப முடியாத விஷயங்களும் இருக்கிறது தான் நாடு. நீங்கள் என்ன சொல்ல வரீங்கன்னே புரியலையே. திருவேங்கடம், இப்போ என்ன எதுவும் கேட்காத, நான் சொல்கிறத மட்டும் கேளு. வீட்டுக்குள்ளே திரியிற இந்த சித்தர் சாமிங்க எல்லாம் ராத்திரியில் எங்கே தங்குறாங்கன்னு கண்டுபிடி. மிச்சத்தை அப்புறம் சொல்கிறேன். ராத்திரியில் காவிரி ஆற்றுக்கு நடுவில் ஒன்றா கூடி சம்போ மகாதேவான்னு ஒரே ஆட்டம் பாட்டமால இருக்காங்க. அப்போ சரி, இன்றைக்கே பார்த்துட வேண்டியது தான். நீ போய் நல்ல செவ்வாழை தார் ஒன்று வாங்கிட்டு வா. அப்படியே 1 லிட்டர் தேன், கொஞ்சம் ராகி மாவு, 5-6 கிலோ மூங்கில் அரிசி, இதில் கிடைச்சதெல்லாம் வாங்கிட்டு வா. இதெல்லாம் அவங்களுக்கா? ஆமாம், வெறுங்கையோடு போகாமல் இதோடெல்லாம் போகணும். போய் குருநாதான்னு அப்படியே வெட்டின மரம் மாதிரி காலில் விழுந்துடணும். அப்பா ஒரு முடிவோடு இருப்பது மகனுக்கு புரிந்துவிட்டது. ஆனாலும் இதனால் பெரிதாக நல்லது நடந்துவிடும் என்று அவன் ஆழ்மனது ஏனோ நம்ப தயாராக இல்லை. சாப்பிட்டு முடித்து அமர்ந்த நிலையில் மனதில் இனம் புரியாத சந்தோஷம். சொந்த ஊரில் பண்ணை வீட்டில் பசியாறி அமர்ந்திருக்கும் ஒரு தருணம் என்பது நிச்சயம் உற்சாகமான தருணம். ராஜேந்திரனும் அதை அனுபவிக்க தொடங்கினான். தாளித்த குழம்பு, வதக்கிய எண்ணெய் கத்தரிக்காய், அதிகம் புளிக்காத தயிரில் வெள்ளரி பச்சடி, எண்ணெயில் பொரித்த உளுந்து அப்பளம், ஒட்டுமொத்த சமையலில் வாயை மணக்கச் செய்த நாட்டு கடுகை குறிப்பிட்டே தீர வேண்டும். அப்போது கூட ஒரு கடுகு கடவாய்ப்பல் இடுக்கிலிருந்து நாவால் நெம்பி வெளியேற்றப்பட்ட நிலையில் பல்லில் சிக்கி அரைப்பட்டு வாய்க்குள் பெரும் மனம் கும் என்று பரவி மனதும் மிக ரம்மியமாக அதை அனுபவித்தது. ஒரு சிறு கடுகால் இத்தனை இன்பமா? அந்த கடவுளின் சிருஷ்டியை என்னவென்று சொல்வது? ராஜேந்திரன் தன்னை மறந்திருந்த அந்த தருணத்தில் வெளியே கார் வந்து நிற்க அவன் எதிர்பார்த்து காத்திருந்த ராமச்சந்திரன் குரூப் உள்ளே நுழைந்தது. வாங்க வாங்க. என்ன டாக்டர் சார், நீங்கள் எப்போ வந்தீங்க? உங்களுக்காகத்தான் காத்துட்ருக்கேன். உட்காருங்க முதல்ல. அவர்களும் அமர, சற்று அமரலாம் என்று கருதிய நிலையில் உட்கார்ந்திருந்த தெய்வானை காப்பி போட எழுந்தார். அம்மா, சிரமப்பட வேணாம், மோர் இருந்தால் கொடுங்க, அது போதும். இன்னைக்கு காலையில் இருந்து 4 காப்பி குடிச்சாச்சு, வயிறும் ஒரு மாதிரி இருக்கு என்று தடுத்தார் ராமச்சந்திரன். தெய்வானை சிரித்தபடியே உள்ளே சென்று மோரோடு வந்தாள். உப்பு போட்டிருக்கா? அப்போ அப்படி வச்சிருங்க. ஏன், உங்களுக்கு உப்பு போடக்கூடாதா? அதெல்லாம் இல்லை, உங்கள் கையால் உப்பு எடுத்துக்கிட்டா அதுக்கு ஏற்ப நாங்கள் நடந்துக்கிட்டே தீரணும். இப்போ ஒன்றும் சொந்த கொண்டாட வரல, வந்திருக்கிறது நிலம் வாங்க, அதாவது வியாபாரம். ஆகையால் அது நல்ல விதமாக முடிஞ்சிடட்டும், இந்த உப்பு மோரை எடுத்துக்கிறோம். ராமச்சந்திரனின் பேச்சு ராஜேந்திரனுக்கே ஆச்சரியமாக இருந்தது. என்ன ராமச்சந்திரன் இது, சாதாரண மோருக்கு பின்னால் இவ்வளோ விஷயம் இருக்கா? பின்ன நாங்கள் நிலம் வாங்க போகிறது என்ன சாமானிய ஊர்லையா? அன்றாடம் வேதம் படிக்கிற மண்ணாச்சே இது. அதனால் என்ன? அதனால் இந்த ஊரையே சிவன் சொத்தால நினைக்கிறாங்க. இங்கே எல்லாம் சரியாக இருக்கணும். எது இப்போ சரியா இல்லை? அது எங்களுக்கு தெரியாது. இங்கே எதை செய்தாலும் சரியாக செய்யணும். செய்ய தவறினா அது பெரிய பாவமாயிடும்னு கேள்விப்பட்டோம். எனக்கு எல்லாமே புது செய்தியாக இருக்குது. போகட்டும், இடத்த பார்க்க புறப்படுவோமா?
அவசியமில்லை, நாங்கள் ஒரு தடவைக்கு 3 தடவை பார்த்துட்டோம். விஏஓ ஆஃபீஸ்க்கு போய் ரெக்கார்டுகளையும் செக் பண்ணிட்டோம். நீங்கள் அனுப்பின ஜெராக்ஸ்களையும் எங்கள் வக்கீல் பார்த்து முடித்து க்ரீன் சிக்னல் கொடுத்துட்டார். நிலம் வரையில் எந்த வில்லங்கமும் இல்லை. விலை பேசி வாங்கி பத்திரம் பதிஞ்சா முடிஞ்சது. ஆனால் ஒரு விஷயந்தான் இடிக்குது. என்ன? உரத் தொழிற்சாலையை நாங்கள் இங்கே போடும்போது அதுக்கு சில லைசன்ஸ் கிடைக்கிறதுல பிரச்சனை வரா மாதிரி தெரியுது. அதாவது மாசு கட்டுப்பாட்டுத்துறை இல்லையா? ஆமாம். இப்போ பத்திரிகை டிவியில் எல்லாம் கூடி கூடி பேசுறதுன்னு ஒரு விஷயம் உருவாகி இருக்கு. அதனால் விழிப்புணர்வு உருவாகுது. அதில் ஒரு விஷயம், சுத்தமான ஆறுகள் ஓடுற இடத்துல ரசாயனம் கலக்கிற தொழிற்சாலைகளை அனுமதிக்கிற விஷயம். அப்போ எங்கே தான் அதை ஆரம்பிக்கிறதா? எங்கே வேணால் ஆரம்பிக்கலாம். ஆனால் சூழ்நிலையை கெடுக்காமல் உற்பத்தி பண்ணணும், அவ்வளவு தான். அப்போ உங்கள் தொழிலில் கெடுக்கிற விஷயம் உண்டா? கொஞ்சம் உண்டு. அது திருத்திக்கவும் இடம் இருக்குது. சாக்கடை தண்ணியவே இப்போ பன்னீராக மாற்றிடலாம். அந்த அளவு தொழில்நுட்பம் வளர்ந்துருக்கு. சரி, என்னதான் முடிவு பண்ணியிருக்கீங்க? எங்களுக்கு உங்கள் இடம் ரொம்ப தோது. விவசாய நிலங்கள் இருக்கிற இடத்துல தான் எங்களுக்கும் ஜோலி. ஆகையால் வாங்கிறதுல 2வது கருத்து இல்லை. எங்களுக்கும் லைசன்ஸ் சர்டிஃபிகேட்னு சிக்கல்கள் இருக்கிறத சொன்னேன். அப்போ முடிச்சிருவோம். நானும் 2 நாளில் சென்னை போகணும். அங்கே என் பேஷண்ட்டுக்கு ஆப்ரேஷன் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கு. நான் கட்டாயம் பேசிடலாமா? சரி, அப்போ ரேட் பேசிடலாம். இதில் பேச என்ன இருக்குது? ஏக்கர் 50 லட்சம் நான் ஃபோன்லேயே சொல்லிட்டேனே. அதில் எந்த ஆட்சேபனையும் இல்லை. ஆனால் தொகை செக்காக தான் தர முடியும். எல்லாமே முறையாக வெள்ளையாக தான் இருக்கும். ஆட்சேபம் இல்லையே. அப்படியே செஞ்சுருவோம். இந்த ஐடிக்காரங்களை நினச்சி பயப்பட வேண்டாம். அவர்களுக்குள் உடன்பாடு ஏற்பட்ட நிலையில் யதார்த்தமாய் தெய்வயானை மகள் ஆஷா எங்கே என்று பார்த்தாள். அவள் இருந்த இடத்தில் ஹோம்ஒர்க் செய்த நோட்டு மட்டும் காணப்பட்டது. அதனால் ஆஷா ஆஷா என்றபடியே தேடத் தொடங்கினாள். வீட்டினுள் எங்கும் இல்லை. வெளியில் வாசல் முகப்பிலும் காணவில்லை. பின்பக்கம் போய் பார்த்தபோது வேலிப்படல் திறந்து கிடந்தது. ஒருவேளை அதன் வழியாக வெளியே எங்கேயாவது போய்விட்டாளா என்று வேலிப்படலை அவளும் கடந்தாள். ஒற்றையடி பாதை ஒன்று போனது. அதில் ஆஷாவின் காலடி தடயங்கள் தெரியவும் தெய்வயானையிடம் சற்று பதற்றம். ஆஷா ஆஷா, ஏ ஆஷா என்று குரல் கொடுத்தபடியே நடந்தவள் ஒரு மரநிழலில் சித்தர் மடிமேல் அவள் அமர்ந்திருக்க கண்டாள். முன்பு பார்த்த அதே விபூதி சித்தர். குழந்தை அவரது மார்பில் கிடந்த ருத்ராட்ச மாலையை வருடியபடி இருந்தாள். தெய்வயானை வரவும் அம்மா என்றாள். சித்தரும் பளிச்சென்று சிரித்தார். நீ நீ இங்கே எதுக்கடி வந்த என்று அவரை நெருங்கி நின்றாள் தெய்வானை. வாமா, பதட்டப்படாதே, இப்ப குணமாகிக்கிட்டு இருக்கா, அதை கெடுத்துடாதே என்றவரை அதிர்வோடு பார்த்தாள் தெய்வானை. என்ன பார்க்குற? உன் கணவனோட மோட்டார் பைக்கில் முன்னால் உட்கார்ந்து போனப்ப தெருவில் இவ பார்த்த விபத்தும் அதில் இவளுக்கு பேச்சு போய் பிரம்ம பிடிச்சதும் எனக்கு தெரியும். இப்போ தான் கொஞ்சம் குணமாகி இருக்கா. இருந்தாலும் அப்பப்போ ராத்திரியில் எழுந்து உட்கார்ந்து அழுறா. ஆமாம் தானே? ஆமாம். இதெல்லாம் உங்களுக்கு எப்படி தெரியும்? இவளுக்கு வைத்தியம் பண்ணவன் என் பக்தன். எதுவாக இருந்தாலும் என் படம் முன்னால் சொல்லி உருகுவான். அந்த வகையில் தெரியும்னு வச்சுக்கியேன். நீங்கள் யார்? பார்த்தா தெரியலையாம்மா? பாழும் மனுஷனாக பிறந்துட்டு கர்ம கணக்கை தீர்க்க போராடிட்டு இருக்கிற ஒரு ஜீவாத்மாம்மா. இது என்ன வேஷம்? விபூதி ஆடையம்மா. உனக்கு சொன்னால் புரியாது. ஏன், பார்க்க பயமாக இருக்கா? ஆமாம். பயப்படாத. பெரிய பெரிய காரியமெல்லாம் பண்ண போகிற நீ பயப்படலாமா? நான் பெரிய காரியம் பண்ண போகிறேனா? பின்ன அதுக்கு தானே இந்த ஊருக்கே வந்திருக்க. உங்கள் பேச்சை எப்படி எடுத்துக்கிறதுனே தெரியலையே. யாரோ ஒரு சித்தர் புழுதி மண்ணை வச்சு கண்கட்டி வித்தை காட்டியிருக்கார். நீங்கள் இப்போ இப்படி சொல்கிறீங்க. உங்களுக்கு என்னத்தான் வேணும்? தெய்வயானை சற்று காட்டமாகவே கேட்க சிரித்தபடி அவர் சொன்னார், மழை லிங்கம்மா என்று. என்ன மக்களே, இந்த 5 அத்தியாயங்களுடன் இந்த கதை இதோடு நிறைவு பெறுகிறது. இதன் தொடர்ச்சி அடுத்த பதிவில் காண்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர் பண்ணி அப்படியே நம்ம சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைபும் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானும் அழுத்திட்டிங்கன்னா உங்களுக்கு நான் போடக்கூடிய இந்த மாதிரியான அருமையான கதைகள்லாம் வந்து சேரும். வீடியோவை முழுமையாய் பார்த்த அனைவருக்கும் நன்றி. வணக்கம்.